கோவா போகிற எல்லாருமே கேஷ்னோ போகணும்னு நினைப்பாங்க. கேஷ்னோவோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் வந்து 4500, 5500, 6500. அதாவது எப்படின்னா லோக்கல் சரக்கு, நேஷ்னல் சரக்கு, இன்டர்நேஷ்னல் சரக்கு அப்படி தான் வச்சுருக்காங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனோம்னா 7 மணிக்கு மேலே தான் சாப்பிட அலோவ் பண்ணுவாங்க. பஃபே வந்து அப்போ தான் ஓப்பன் ஆகும். பஃபேயில் ஒன்றும் பெருசாக இருக்குது, அந்த பன்னு, அந்த அப்பளம், இந்த தயிர் சாதம், அப்புறம் அந்த ஃப்ரூட் சாலட்டு, எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா, ஊறுகாய், பச்சை வெங்காயம், வெள்ளரிக்காய், இந்த பிரியாணி, ஒரு ஒயிட் ரைஸு, சாம்பார், இந்த ஜப்பான் சிக்கனு, அப்புறம் இந்த மீன் குழம்பு. அந்த மீன் குழம்பு தான் ஒர்த்தாக இருந்துச்சு. அப்புறம் இந்த கேசரி, இந்த கேக்கு, மற்றதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. அப்புறம் அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு உண்டான அந்த ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் போர் அடிக்கிற டயத்தில் வந்துக்கலாம். இந்த எவ்வளோ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்தாலும் உள்ளே போய் ஒரு 50,000 1,00,000 வச்சுக்கிறேன்னு நீங்கள் என்னான்னு தெரிகிறக்கலாட்டுமே அந்த 50,000 கேஷ்னோவில் பிடிங்கிடுவாங்க. மற்றது வேடிக்கை பார்த்தா பிரச்சனை இல்லை. நம்ம விளையாடணும்னு நினச்சோம்னா ஒரு அமௌண்ட்டோடு போனோம்னா விளையாண்டுக்கலாம். கொண்டாடுறவங்களோட தோக்குறவங்க தான் அதிகம். அப்புறம் நார்மலாக குடிக்காதவங்களாம் போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் டிக்கெட் வேஸ்ட் தான். நமக்கு மாதிரி நல்ல மொடா குடிகாரனாக இருந்தீங்க, ஃபாரின் சாக்லாம் குடித்தா ஆசை தீர குடிக்கணும்னா ஒரு 6,500 கொடுத்துவிட்டு இப்படி விதவிதமாக போட்டு தள்ளலாம். நல்ல குடிகாரங்களுக்கு தான் எங்கள் வேலையை தவிர குடிக்காதவங்க நம்ம மாதிரி போனீங்கன்னா சும்மா இருந்துட்டு வர வேண்டியது.